திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் அருகே 10 ரூபாய் குளிர்பானம் குடித்த 6 வயது சிறுமி உயிரிழந்ததாக பெற்றோர் புகார் தெரிவித்துள்ளனர். குளிர்பானம் தான் குழந்தைக்கு யமனானதா? பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே உள்ள கனுகிலுப்பை கிராமத்தைச் சேர்ந்தவர் ராஜ்குமார். இவரது மனைவி ஜோதிலட்சுமி. தம்பதி இருவரும் அருகே உள்ள தனியார் கம்பெனி ஒன்றில் பணியாற்றி வருகிறார்கள். இவர்களுக்கு ரித்தீஷ் என்ற மகனும் காவ்யாஸ்ரீ என்னும் மகளும் உள்ளனர். கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக பேர் இடியாய் இறங்கியிருக்கிறது அந்த சம்பவம். 6 வயது சிறுமியான காவ்யாஸ்ரீ வீட்டருகே உள்ள பெட்டிக்கடை ஒன்றில் 10 ரூபாய் குளிர்பானத்தை வாங்கி குடித்திருக்கிறார். அவ்வளவுதான். அவருக்கு சிறிது நேரத்தில் மூச்சு திணறல் ஏற்பட்டு மூக்கிலும் வாயிலும் நுரைவந்து மயங்கி இருக்கிறார். உடனடியாக பெற்றோர் காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கும் தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கும் கொண்டு சென்ற போதும் காப்பாற்ற முடியாமல் சிறுமி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். என் பொண்ணு காவ்யாஸ்ரீ 1வது தான் படிக்கிறார். கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிக்கிறேன்னு போய் குடிச்சு மூச்சு அடிச்சு மூக்கு வழியா கூல்ட்ரிங்க்ஸ் வாயில நுரத்தள்ளி ஹாஸ்பிட்டல் இட்டுன்னு போன உடனே போயிடுச்சு. போயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. என் குழந்தைக்கு 5 வயசு தான் ஆனது. என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. அரசு குடிச்சதுனால என் குழந்தைக்கு ஆச்சு. இது மாதிரி எந்த குழந்தைக்கும் ஆகக்கூடாது. 10 ரூபாய் மலிவு குளிர்பானம் வாங்கி குடித்ததால் தான் தன் மகள் இறந்ததாகவும், இது போன்று வேறு எந்த குழந்தைக்கும் நேராத வண்ணம் அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்குமாறும் இறந்த காவ்யாஸ்ரீயின் தந்தை ராஜ்குமார் கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்துள்ளார். அந்த கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சதுனால என் குழந்தை போயிடுச்சு. அது மாதிரி இது மாதிரி எந்த குழந்தைக்கும் ஆகக்கூடாது. 5 வயசு குழந்தை, ஒண்ணுமே தெரியாது, பச்சை மண். அது கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் போயிடுச்சுன்னு மனது வேற கஷ்டமாக இருக்குது. முன்னதாக ராஜ்குமார் அளித்த தகவலின் பேரில் தூசி காவல் நிலைய உதவி ஆய்வாளர் சுரேஷ் பாபு வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார். உண்மையிலேயே சிறுமி குளிர்பானம் குடித்ததால் தான் உயிரிழந்தாரா அல்லது வேறு உடல்நலக் கோளாறு ஏதேனும் இருந்து அதனால் குளிர்பானம் குடித்ததும் ஒத்துக்கொள்ளாமல் உயிர் பிரிந்ததா என்றும் பல்வேறு கோணங்களில் விசாரித்து வருகின்றனர். குழந்தையின் உடற்கூராய்வு முடிவுகள் வந்ததன் பின்னரே உண்மை என்ன என்பது வெளியாகும்.